ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 27ஆம் தேதி ஜனவரி மாதம் 2022ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக நீதி அமைச்சின் நடமாடும் சேவைக்கு கடும் எதிர்ப்பு, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வவுனியாவில் போராட்டம் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகிறது. இழப்பீடு மரணச் சான்றிதழ் வேண்டாம், உண்மை வெளிப்படுத்த வேண்டும், போலீசார் இடையூறு, அதிகாரிகளுடன் வாக்குவாதம் என்பதாகவும் அந்த செய்தியானது நேற்றைய தினம் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாகவே அந்த செய்தியானது காணப்படுகிறது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் எங்கே என்ற உண்மைகளை கண்டறியாது வெறுமனே மரணச் சான்றிதழையும் இழப்பீட்டையும் வழங்கி உண்மைகளை மூடி மறைக்கவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது. அரசாங்கத்தின் இந்த செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நேற்று வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் போராட்டத்துக்கு போலீசார் இடையூறு விளைவித்ததுடன் நீதி அமைச்சின் அதிகாரிகளுடன் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். நீதி அமைச்சின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை வடக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள நடமாடும் நீதிக்கான அணுகல் சேவை வேலை திட்டத்தின் முதலாம் நாள் வேலை திட்டம் நேற்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் நடமாடும் சேவையினூடாக ஆரம்பிக்கப்பட்டது. இதில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் தொடர்பான விசாரணைகளும் இடம்பெறவுள்ளதால் அவர்களது உறவினர்களையும் சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனை கண்டித்து வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தினர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாங்கம் முன்னெடுக்கும் இந்த விசாரணைகளில் தமக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை எனவும், அரசாங்கத்தின் இந்த ஏமாற்று நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துமே வவுனியா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தினரால் வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நேற்று காலை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் நிகழ்வு இடம்பெறுகின்ற வளாகத்துக்குள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் உள்நுழைய முற்பட்ட வேளையில் போலீசார் அவர்களை உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினர். இதன்போது எமது உறவுகள் காணாமல் போகவில்லை, காணாமலாக்கப்பட்டுள்ளனர். காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையே எமக்கு தெரிய வேண்டும். மாறாக இழப்பீடும் மரணச் சான்றிதழும் தேவையில்லை என்பதனை மாத்திரம் அதிகாரிகளிடம் கூறிவிட்டு வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவித்த போதும் அதனை பொருட்படுத்தாத போலீசார் அவர்களுடன் முரண்பட்டதால் குறித்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. வவுனியா மாவட்ட செயலகத்துக்குள் நுழைந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்த முற்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் போராட்டத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியமையால் வவுனியா மாவட்ட செயலக வளாகத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டதுடன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சுமார் 3 மணி நேரம் இந்த பதற்ற நிலை நிலவியது. மாவட்ட செயலகத்துக்குள் ஆர்ப்பாட்டக்காரர்களை அனுமதிக்காது போலீசார் தடுத்ததுடன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தி தருவதாகவும் வாக்குறுதி அளித்திருந்தனர். எனினும் அதனை முழுமையாக நிராகரித்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அரசாங்கம் முன்னெடுக்கும் இந்த வேலை திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும், காணாமலாக்கப்பட்டோர் பற்றிய அலுவலகத்தை நீக்க வேண்டும் எனவும் கூறி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் பின்னர் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இதன்போது நீதி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகளுக்கும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்றினை நடத்தவும் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. எமது உறவினர்கள் காணாமலாக்கப்பட்டுள்ளனர், அதற்கு இந்த அரசே பொறுப்பு கூற வேண்டும். குற்றம் செய்தவர்களை அதற்கான விசாரணைகளை நடத்துவதை எம்மால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றிய அலுவலகம் என்ற ஒன்றினை தொடர்ந்தும் கொண்டு நடத்த வேண்டாம். இதில் எமக்கு நம்பிக்கை இல்லை.
சர்வதேச விசாரணைகளின் மூலமாகவே எமக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர்கள் நேற்றைய தினம் வலியுறுத்தினர் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பிரேசிலின் புதிய சட்டமூலம் நெருக்கடியை தீவிரமாக்கும். பொருட்கள் சேவைகள் மீதான வரி விதிப்பு சட்ட மூலத்துக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. எமது நாடு ஏற்கனவே மிக மோசமான நிதி மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கின்ற தற்போதைய சூழ்நிலையில் பொருட்கள் சேவைகள் மீதான வரி விதிப்பு தொடர்பில் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷவினால் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற புதிய சட்டமூலமானது மிக மோசமான ஊழல் மோசடிகளுக்கும் நிதி நெருக்கடிகளுக்கும் வழிவகுக்கும். அச்சட்ட மூலத்தின் ஊடாக நிதி அமைச்சர் தமக்கு நெருக்கமானவர்களுக்கு வரி சலுகைகளை வழங்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எனவே இதற்கெதிராக நீதிமன்றத்தை நாடுவதற்கும் திட்டமிட்டிருக்கின்றோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். பொது நிதியை நிர்வகிக்கும் அதிகாரத்தை கொண்ட பாராளுமன்றத்தை புறக்கணிக்கும் வகையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்புக்கு முற்றிலும் முரணான இச்சட்டமூலத்துக்கு எதிராக கருத்துக்களை வெளியிடும் அனைத்து தரப்பினருக்கும் நாம் ஆதரவளிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக குற்றவாளிகளே விசாரணை நடத்துவதா, சர்வதேச விசாரணையே எமக்கு வேண்டும், வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கோரிக்கை என்பதாக நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியுடன் தொடர்புடைய செய்தியாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. மின்சார சபை தலைவர் பதவி விலகினார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. 340 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் விவகாரம், போதைப் பொருட்களுக்கு மேலதிகமாக ஆயுதங்களும் கடத்தப்பட்டதாக தகவல், கைதான 17 பேரையும் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. திருமண நிகழ்வில் 100க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் அமைந்துள்ள பிரபல மண்டபம் ஒன்றில் இடம்பெற்ற திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு COVID-19 வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி இடம்பெற்ற திருமண நிகழ்விலேயே இவ்வாறு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் வெவ்வேறு வைரஸ் காய்ச்சல்கள் பரவுகின்றன, அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறுகிறது என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அண்மை காலமாக கோவிட்டுக்கு பிறகான காலநிலையில் தற்போது ஏற்பட்டிருக்கும் அசாதாரண காலநிலை காரணமாக பல வைரஸ் தொற்றுகள் இடம்பெற்று வருகின்றன. அது தொடர்பாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக அரச கைக்கூலிகளுக்கு இடமளிக்க வேண்டாம், தமிழ் மக்களிடம் டெலோ கோரிக்கை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இந்தியாவை நோக்கிய கோரிக்கையின் வழியாக இலங்கை அரசின் இனவழிப்புக்கு எதிராக தந்திரோபாய நகர்வை தமிழர் தரப்பு ஒருமித்த பலத்துடன் மேற்கொண்டுள்ளது. இதற்கு எதிராக போராட்டத்தை நடத்தி தமிழர் தரப்பை காட்டிக் கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபடும் அரசின் கைக்கூலிகளின் நடவடிக்கைகளுக்கு இடமளிக்காதீர்கள் என்று டெலோ கோரிக்கை விடுத்திருக்கின்றது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இது குறித்து அந்த கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மாகாண சபை முறைமையை முற்றுமுழுதாக நீக்கி தமிழர்களை பலமற்றவர்களாக ஆக்குவோம் என்ற சபதத்தோடு அரச கட்டளை ஏறியவர் இன்றைய ஜனாதிபதி. புதிய அரசியல் யாப்பின் மூலம் அதை நிறைவேற்ற தயாராகி வருகிறார். ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற செயலணியின் தலைவர் ஞானசார தேரர் மாகாண சபை முறையை ஒழித்து தமிழர்களுக்கு இருக்கும் ஆக குறைந்த அதிகார முறைமையை நீக்குவோம் என்ற செயற்பாட்டை முன்னெடுத்து வருகிறார். அமைச்சரவை அந்தஸ்துடன் இந்தியாவுக்கான தூதுவராக சென்ற மிலிந்த முரகொட தமிழர்கள் அரசியல் தீர்வை கோரவில்லை, அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க கோருகிறார்கள் என்று கூறி வருகிறார். மாகாண சபை முறைமை ஒரு வெள்ளை யானைக்கு ஒப்பானது என்று இந்தியாவிலேயே தெரிவித்து வருகிறார். வியத்மக என்ற சிங்கள புத்திஜீவிகள் அமைப்பு மாகாண சபை முறைமையை ஒழித்து கட்டி தமிழர்களை எமது தாயக பூமியிலேயே அரசியல் பலம் அற்றவர்களாக ஆக்க முயற்சி செய்கிறார்கள்.
மகாசங்க பௌத்த பிக்குகள் இதே திசையிலேயே பயணிக்கிறார்கள். 13வது திருத்தச் சட்டம் எமது அரசியல் தீர்வு அல்ல என்பதை நாம் திட்ட தெளிவாக கூறியுள்ளோம். நிரந்தரமான அரசியல் தீர்வை நாம் எட்டும் வரையும் மாகாண சபை முறைமை அரசியல் யாப்பில் இருப்பது அவசியமாகும். இதை நீக்கிவிட்டாலோ அல்லது பலவீனமாக்கினாலோ தமிழர் இருப்பே இந்த நாட்டில் கேள்விக்குறியாகிவிடும். இதை நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. மாகாண சபையின் அடித்தளமாக இருக்கும் 13வது திருத்தச் சட்டத்தை நீக்குவதே இதற்கு ஒரே வழி என்ற வகையில் பேரினவாத தென்னிலங்கை சிங்கள அரசு பிரச்சாரத்தை முன்னெடுத்து வெற்றியும் கண்டு வருகிறார்கள். இதற்கு வலுச்சேர்க்கும் விதமாக எமது தமிழ் இனத்திலேயே தேசியவாதிகள் என்ற போர்வையோடு இயங்கும் அரச கைக்கூலிகள் 13 எதிர்ப்பு என்று ஒரு போராட்டத்தை அரசின் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு சாதகமாக செயற்படுகிறார்கள். இவர்களை தமிழ் மக்கள் அடையாளம் கண்டு நிராகரிக்க வேண்டும். தமது அரசியல் கொள்கைக்கான எந்த பாதையையும் வகுக்க முடியாதவர்கள், இதுவரையும் எந்த நகர்வையும் மேற்கொள்ளாதவர்கள், தமிழர்கள் ஒருமித்து முன்னெடுக்கும் செயற்பாடுகளை விமர்சிப்பதையே அரசியலாக கொண்டுள்ளார்கள். ஒற்றையாட்சியை எதிர்க்கிறோம் என்று கூறிக்கொண்டு அதன் கீழுள்ள பிரதேச சபைகளில் பதவிகளை பெற்றுக்கொண்டவர்களும் ஒற்றை ஆட்சியை ஏற்று சத்திய பிரமாணம் செய்து பாராளுமன்ற பதவிகளை அலங்கரித்து கொண்டவர்களையும் எதிர்க்கிறோம் என கூறும் 13 உள்ள மாகாண சபை தேர்தலில் போட்டியிட தயாராகி வருகிறார்கள். இரட்டை வேடம் போடும் இவர்களை மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக 2024 ஜனாதிபதி வேட்பாளராக மைத்திரி போட்டியிட வேண்டும், அமைச்சர் காமினி லொககே பிரார்த்தனை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக எண்ணெய் கொண்டு வர மட்டும் ஏன் இல்லை, டாலர் விவகாரத்தில் பாரிய சூழ்ச்சிகள், நீர் இன்றியும் மின்சார நெருக்கடி ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்கிறது ஜேவிபி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. டாலர் எரிபொருள் இல்லாமையினால் மின்சார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை போன்று நீர் இன்றியும் மின்சார நெருக்கடி ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஜேவிபி தெரிவித்துள்ளது. இந்த நேரத்தில் தமது பிரச்சனைகளை மக்களிடம் முன்வைத்து கொண்டிருப்பதை நிறுத்தி ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசாங்கம் வலியுறுத்துவதாகவும் ஜேவிபி குறிப்பிட்டுள்ளது. பத்தரமுல்லையில் உள்ள ஜேவிபி தலைமை அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அந்த கட்சியின் பிரச்சார செயலாளர் விஜித ஹேரத்தே இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது பாரிய அளவில் மின்சார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. 2ஆம் தேதி வரையில் மின்வெட்டு இடம்பெறாது என்று கூறினாலும் அடுத்து என்ன நடக்கும் என்று எதுவும் தெரியாது. இது தொடர்பில் மின்சார சபை தெளிவுபடுத்தினாலும் மக்கள் நம்பிக்கையின்றியே இருக்கின்றனர். அரசாங்கத்தின் அமைச்சர்கள் ஒவ்வொரு கதைகளை கூறுகின்றனர். டாலர் வழங்கினால் எரிபொருள் வழங்குவோம் என்று கமன்பில கூறுகையில், எரிபொருள் வழங்கினாலேயே மின்சாரத்தை வழங்க முடியும் என்று லொகுகே கூறுகின்றார். ஆனால் நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காணப்படவில்லை. இதேவேளை அமைச்சரவை தீர்மானத்திற்கு அமைய கப்பல்களில் இருந்து எரிபொருளை இறக்க டாலரை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அவ்வாறு இறக்கப்படும் எரிபொருளை மின்சார உற்பத்திக்காக வழங்கினால் வாகனத்திற்கு எரிபொருள் இல்லாமல் போகும் என்பதுடன் மற்றைய தொழிற்சாலைகளுக்கும் பாதிப்புகள் ஏற்படும். தற்போதைய நெருக்கடி நிலைமையில் நாளை நடக்கப் போவது என்ன என்று எவராலும் ஊகிக்க முடியாத நிலைமையே காணப்படுகின்றது. மின்சார சபை திடீரென தமது பேச்சுக்களை மாற்றுகின்றது. இதேவேளை அண்மை காலமாக நீர்மின் உற்பத்தி அதிக அளவில் இடம்பெறுகின்றமையினால் நீர்த்தேக்கங்கள் வற்றி வருகின்றது. ஆரம்பத்தில் மார்ச் மாதம் வரையில் நீர் போதுமானதாக இருந்த போதும் தற்போது அது குறைவடைந்துள்ளது. இதனால் மின் உற்பத்தி பெரும் நெருக்கடியை சந்திக்கும். டாலர் எரிபொருள் இல்லாமையினால் மின்சார நெருக்கடி ஏற்பட்டதை போன்று நீர் இன்றியும் மின்சார நெருக்கடி ஏற்படும் என்று ஜேவிபியின் பிரச்சார செயலாளர் விஜித ஹேரத் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதனுடன் தொடர்புபட்ட செய்திகளாக மின்சார சபை தலைவர் பதவி விலக தீர்மானம், மற்றொரு அரச நிறுவன தலைவரும் ராஜினாமா என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தால் வவுனியா மாவட்ட செயலக வளாகம் முற்றுகை, உள்நுழைவதை தடுக்க போலீசாருடன் முருகன் என்பதாக நேற்றைய தினம் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக அந்த செய்தியானது
நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அது காணப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் நேற்று புதன்கிழமை காலை 9:30 மணி தொடக்கம் நண்பகல் 1 மணி வரையிலான சுமார் 3 மணித்தியாலத்திற்கும் மேலாக வவுனியா மாவட்ட செயலக வளாகத்தினை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. சுகாதார வழிகாட்டல்கள் தொடர்பில் தீர்மானிக்க அரசியல்வாதிகளுக்கு அனுமதி வழங்கியது யார் என்பதாக ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. அரசியல்வாதிகள் சுகாதார வழிகாட்டல்கள் தொடர்பில் தீர்மானிப்பதால் நாட்டில் கோவிட் தொற்று பரவல் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படும் நிலையில் கொழும்பு துறைமுக நகரத்தில் இசை நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. தினமும் 600 கோடி ரூபாய் அச்சிடும் அரசு இவ்வாண்டில் இதுவரை 14,600 கோடி ரூபாய் அச்சிடப்பட்டது என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. கோவிட் தொற்றாளர்களால் அதிதீவிர சிகிச்சை பிரிவு நிரம்புகிறது என்பதாக ஓர் செய்தியும், புலிகள் மீள் உருவாக்க குற்றச்சாட்டில் கைதான 26 சந்தேக நபர்களின் கையெழுத்துக்கள் ஆய்வு என்பதாக ஓர் செய்தியும், எரிபொருள் இறக்குமதியில் தாமதம் என்பதாக ஓர் செய்தியும், அபாய வலயத்தினுள் மேல் மாகாணம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. பிரதமரின் வங்கி கணக்கிலிருந்து 30 மில்லியன் ரூபாய்களை அபகரித்த செயலாளர் பதவி நீக்கம், மிகவும் சூட்சுமமான முறையில் அவ்வப்போது பணம் பெறப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பிரதமரின் வங்கி கணக்கில் பணம் திருட்டு, திருடனிலும் பெரிய திருடன் கதை என்பதாக அந்த செய்தியுடன் தொடர்புடைய செய்தியாக இதுவும் காணப்படுகின்றது. எத்தகைய கோவிட் திரிபையும் அடக்குவோம் சுகாதார அமைச்சர் கஹலிய என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இன்றைய தினம் வெளியாகியுள்ள புகைப்படமாக இந்தியாவின் 73வது குடியரசு தினம் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நேற்று கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் தேசிய கொடியை உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே ஏற்றியதுடன் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டதை காணலாம் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான புகைப்படமானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், நாட்டில் மின்சார விநியோகத்திற்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் இலங்கை மின்சார சபையின் தலைவர் MMC ஃபெர்டினண்டோ பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, இலங்கையில் மின்சார விநியோகத்திற்கு மின் நிலையங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் உரிய நேரத்தில் எரிபொருள் கிடைக்காவிட்டால் எதிர்வரும் மார்ச் மாதமளவில் கடும் மின்சார தட்டுப்பாடு ஏற்படும் எனவும், இந்த நிலை தொடருமாக இருந்தால் ஆப்பிரிக்காவின் சில நாடுகளை போன்ற நிலை ஏற்படும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், போக்குவரத்து சபையில் சாரதி நடத்துனருக்கான வெற்றிடங்கள் விண்ணப்பிக்குமாறு வலியுறுத்துகிறார் அரவிந்தகுமார் எம்பி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. நாவலப்பிட்டி வைத்தியசாலையில் 4 வைத்தியர்கள் 3 தாதியருடன் 22 பேருக்கு தொற்று என்பதாக ஓர் செய்தியும், பொருட்களின் விலைகளை குறைக்குமாறு வலியுறுத்தி JVP துண்டு பிரசுரம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதல் முறையாக 75 போர் விமானங்கள் சாகசம் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்புடன் குடியரசு தின விழா கோலாகலம், 21 குண்டுகள் முழங்க ஜனாதிபதி இந்திய தேசிய கொடியை ஏற்றினார் என்பதாக இன்று தினம் வெளியாகியுள்ள இந்திய செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், தென் சீன கடல் பகுதியில் தொடரும் பதற்றம் நீடிக்கும் அமெரிக்க சீன மோதல் என்பதாக ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. தென் சீன கடல் பகுதியில் பதற்றம் தொடர்கிறது. அமெரிக்க சீன மோதல் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சர்ச்சைக்குரிய தென் சீன கடல் பகுதியில் அமெரிக்காவும் சீனாவும் அவ்வப்போது தங்களது போர் விமானம் தாங்கும் கப்பல்களின் வாயிலாக மோதல் போக்கில் ஈடுபடும். இதேபோல சமீபத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. உலகின் சர்ச்சைக்குரிய கடற்பரப்புகளில் முக்கியமானது தென்சீன கடல் பரப்பு. இந்த தென்சீன கடல் பரப்பை தென்கொரியா, ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளிடமிருந்து கடல் எல்லையை ஆக்கிரமித்து முழுவதுமாக சீனா சொந்தம் கொண்டாடி வருகிறது. மேலும் இந்த பகுதியில் செயற்கை தீவுகளை உருவாக்கி
இராணுவ மற்றும் கடற்படை பயிற்சி மேற்கொண்டு வருகிறது. தென்கொரியாவின் நட்பு நாடான அமெரிக்கா சீனாவின் இந்த செயலுக்கு பதிலடி தருவதற்காக அவ்வப்போது தென்கொரியா மற்றும் அமெரிக்க போர் விமானம் தாங்கி கப்பல்கள் இந்த கடற்பரப்பில் செலுத்தி பயிற்சி மேற்கொள்வது வாடிக்கை. தென்கொரியா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் கடற்படை மேற்கொள்ளும் இந்த கூட்டு பயிற்சி சீனாவை மறைமுகமாக அச்சுறுத்தி வருகிறது. அடிக்கடி தென்சீன கடல் பகுதியில் நுழையும் அமெரிக்க கப்பல் சமீபத்திலும் நுழைந்துள்ளது. தென்சீன கடல் பகுதியை தற்போது தாய்வான், வியட்நாம், மலேசியா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள் தங்களுக்குத்தான் சொந்தம் என்று கூறி மோதல் போக்கில் ஈடுபட்டு வருகின்றன. இதற்கு முக்கிய காரணம் சரக்கு கப்பல்கள் இந்த கடற்பரப்பு வழியாக செல்வது மற்றும் மீன்பிடி தொழிலுக்கு ஏற்றாற்போல இப்பகுதி அதிக மீன்கள் கொண்ட பரப்பாக விளங்குவதாகும். சமீபத்தில் அமெரிக்க போர் கப்பல்கள் இந்த கடற்பகுதியில் சென்றதற்கு காரணம் கூறியே அமெரிக்க இராணுவ தளபதி பிற நாடுகள் தங்களது உரிமையை நிலைநாட்டுவதற்காகவே தென்சீன கடல் பகுதியில் அமெரிக்க கப்பல் செல்ல உத்தரவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேற்கண்ட இந்த நாடுகளின் இச்செயல்கள் சீன கம்யூனிச அரசை மேலும் அதிருப்திக்குள்ளாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இத்தாலியில் கொரோனா பாதிப்பு 1 கோடியை தாண்டியது என்பதாக ஓர் செய்தியும், ஆப்கானிஸ்தானில் கடும் பஞ்சம், சிறுநீரகத்தை விற்று உணவு தேடும் மக்கள் என்பதாக அவல நிலையை பிரதிபலிப்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. லஞ்சம் அதிகம் நிலவும் நாடாக தெற்கு சூடான் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாகின் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக படிப்படியாக முன்னேறுவதை தற்போது சிறந்த வழியாகும் என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. 13வது திருத்தச் சட்டத்தை அடிப்படை தீர்வாக கூட ஏற்பதற்கு தாம் தயாரில்லை என்றும் ஒற்றையாட்சியின் கீழான 13வது திருத்தத்தினையும் மாகாண சபை முறைமையினையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. அத்துடன் 13வது திருத்தச் சட்டத்தினை அமுல்படுத்துவதற்கு அழுத்தம் கொடுக்குமாறு இந்தியாவிடம் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து விடுத்த கோரிக்கைகளுக்கும் அந்த கட்சி எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றது. ஒற்றையாட்சிக்கு கீழான 13வது திருத்தச் சட்டத்தினை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி வடக்கில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி துண்டு பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருக்கின்றது. தற்போதைய நிலையில் 13வது திருத்தச் சட்டத்தினை முழுமையாக அமுல்படுத்துமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்திருக்கின்றனர் என்பதாக அந்த செய்தியானது இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலைப்பாக வீரகேசரி பத்திரிகையில் காணப்படுகிறது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக விவசாயத்துறையை மேம்படுத்துவது தற்போதைய தருணத்தின் தேவை என்பதாக ஓர் ஆசிரியர் தலைப்பும் தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகிறது. விவசாய உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க மேம்பாட்டை உலகம் கண்டுள்ளது என்பதை மறுக்க முடியாது. பசுமை புரட்சியின் உணர்வு உலகின் சகல மூலை முடுங்கெங்கிலும் தட்டி எழுப்பப்படுகின்றது என்பதுடன் வளர்ச்சியடைந்து வரும் பல நாடுகள் விவசாய செய்கைக்கு குறைந்த அளவிலான நில வளத்தை பயன்படுத்தி உணவு பாதுகாப்பை அடைய முடிந்த உதாரணங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை தற்போது நாடு உணவு நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதுடன் உணவுப் பொருள் பற்றாக்குறை மார்ச் மாதத்தில் அதிகமாக உணரப்படும் என விவசாயத்துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது நிலவும் உர பிரச்சினை காரணமாக பெரும்போகத்தில் விவசாயிகள் குறைந்தளவே பயிர் செய்கையில் ஈடுபட்டனர். அறுவடை வெற்றி பெறவில்லை. பயிர் செய்கையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளுக்கு உரம் கிடைக்காததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இதனால் நெல், இதர தானியங்கள், காய்கறிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பெரும்போக அறுவடை 50% குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அரிசி, தானியங்கள், மரக்கறிகள், பழங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது எனவும் விவசாய திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் KP குணரத்ன ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்திருக்கின்றார். இயற்கை பயிர்ச்செய்கைக்கான திட்டங்கள் எதுவும் இல்லாததால் இந்த நிலை ஏற்பட்டது. படிப்படியான திட்டத்துடன் இயற்கை விவசாயத்தை வெற்றிகரமாக செய்திருக்க முடியும். திட்டமிடல் இல்லாமை ஒட்டுமொத்த விவசாய தொழிலையும் அழித்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் என்பதாக
அந்த ஆசிரியர் தலைப்பானது தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. அடுத்து கேலிச்சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், சீனாவின் உற்பத்திகளுக்கு தொடரும் எதிர்ப்பு இருதரப்பு உறவை மேலும் பாதிக்கும் என்பதாக விமர்சனம் எழுந்துள்ள நிலையில், சீனாவின் உரம் என்பது பயிருக்கு தீங்காகவும் சீனாவின் அரிசி சிறுநீரகத்துக்கு பாதிப்பு என்பதாகவும் எதிரணி குற்றம் சாட்டுவதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலிச்சித்திரமானது காணப்படுகின்றது. இடையில் மக்களிருந்து அவதிப்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த கேலிச்சித்திரமானது காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் ஓர் பார்வை நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.